ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணுன்னு ஆசைப்பட்டேன், டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் நாளை மறுநாள் வந்து டிக்கெட் எடுத்திருக்கோம். நாளை மறுநாள் போவேன். ஸ்டார்ட்அப் டிசைன். ஸோ கீழே வந்து எனக்கு என்னவோ வந்து ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னா இங்கே லைன் போடணும். உங்கள் லோட்டஸோடைய சைஸ் வந்து இந்த இடத்துல போட போறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த இடத்துல கேப் விட்டுட்டு இங்கே உங்கள் லைனை போட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லோட்டஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லோட்டஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கீழே 2 லைன் தின் லைன் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து டிசைன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைவ் போயிட்டு இருக்கடா கண்ணம்மா, இப்போ பார்க்க முடியாது, கண்டிப்பா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறேன். சரியா? இது மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் அக்கா, டிஎம் பண்ணுங்கடா சொல்றேன்.
வந்து நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வே மெசேஜ் மாதிரி உங்களுக்கு போடுறேன். இப்போல்லாம் நான் போடுற மெசேஜ் ரொம்ப நீட்டாக இருக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சின்ன சின்ன விஷயம் தான்டா. ஆக்சுவலி மெஹந்தி கிளாஸ்லாம் நம்ம போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ ஒரு என்ன மாதிரி மெஹந்தி ஆர்டிஸ்ட் வேற கொஞ்சம் நல்லா போட தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கத்துக்கோங்க போதும். மற்றபடி வந்து ஒரு கிளாஸ் போய் நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. லீஃப்க்கு மேல என்ன போடுறது? எம்டியா கூட விடலாம், எதுவும் போடணும்னு இல்லை டாட்ஸ் மாதிரி கூட நீங்க வைக்கலாம். ஒரு திக் டாட், ஒரு 2 thin டாட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். வச்சுட்டு காமிக்கிறேன். எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்றதுல தான்டா இருக்கு. சரியா? ஸோ சாரிடா, நாளைக்கு எலிஃபண்ட் கண்டிப்பா சொல்லி தருவாங்கடா தங்கம். வந்து போகணுமா? ஸோ எலிஃபண்ட் டிசைன் வந்து நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஸோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் பசிக்குது, சாப்பிடவே இல்லை இன்னும். ஸோ சரிதா? டைம் நாளைக்கு ஆஸ் யூஷுவல் 7:30 to 8 குள்ள வந்துடுறேன். அப்படி லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுடுறேன். குட் நைட். வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் அக்கா, ரிப்ளை பண்ணுங்க அக்கா. ஷோர், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய் எல்லாரும் சீக்கிரமா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நான் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒரு 9:30 போல தான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க போய் படுக்கிறதுக்கே 10:30 11 ஆயிடுது. நானும் வீட்டுக்கு போக லேட் ஆயிடுது. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாருங்க 8:15 லைக் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோமா 1 hour ஆயிடுச்சு. டைம் போனதே தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஆஷா மேடம் ரொம்ப வந்து பயங்கர அவசர அவசரமாக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என் ஹஸ்பண்ட் இருக்காரு. ஓகேவா? டைம் ஆச்சு. மதுரைக்கு வாங்க, கண்டிப்பாக வரேன். குட் நைட். குட் நைட். யாரும் போகிற மாதிரி தெரியல. இப்போதான் ஒரு நாள் லைவ் மெஹந்தி போட்டு சொல்லி கொடுங்க. சரிங்க மேடம், நான் கற்றுக்குறேன். ஓகே. அதான் குறைஞ்சிட்டாங்க. இன்னும் 37 பேர் தான். சீக்கிரம் ஓடி போயிடுங்க. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுங்க. ஃபாஸ்ட். பாய். போனாதான் நான் போவேன்க்கா, மனசு வரல, கொன்றுவேன். ஓடி போயிடுங்க எல்லாரும். சரி, நான் வந்து கட் பண்ணிட்டு போறேன். டீப் ஸ்டூடெண்ட் போல இருக்குது. ஆஷாக்காக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஏய் ஸ்டார்டிங் ஏவா சூப்பர். பாய். பேக் பண்ணி கூட சொல்லமா கிளம்பு, இடத்த விட்டு காலி பண்ணுங்கடா. நான் வெளியே போறேன் முதல்ல. ஆஷாக்கா ஏய் பாய் டாடா. ஆஷாக்கா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். டாடா பாய். குட் நைட். நாளைக்கு 8 o'clock மீட் பண்ணலாம். பாய் டாடா. லவ் யூ. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். பாய். ஸோ எல்லாரும் போகிற மாதிரி தெரியல, எல்லாருமே வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கீங்க. நான் இதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் சொல்லலை.